என் தங்க பிள்ளையே, உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கே இப்பொழுது இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். உன்னை நினைத்து கொண்டு உனக்கான உண்மையை இந்த ஆண் என்னிடம் சொல்லிவிட்டார். இவரை நீ அடையாளம் கண்டு கொள். உனக்கான பாதையை இங்கு பல பேரும் விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேரோ நீ போகின்ற பாதை சரி என்கிறார்கள். இன்னும் சில பேரோ ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறாய் என்கிறார்கள். இன்னும் சில பேரோ நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்கிறார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்வுள்ளத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று கலங்காதே. என்னை மதித்து நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது உன்னை நான் மறந்து விடுவேனா? உன் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்றுதான் வலிமையானவர்கள் சில பேர் அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதைவிட வலிமையானவள் நான் தான் என்று நீ மற்றவர்களுக்கு உணர்த்தத்தான் வேண்டும். உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர உனக்காகவே இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது எந்த நிலையிலும் நீ மனதை அமைதியாக வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை. உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை இந்த சாய்தேவன் நிகழ்த்தத்தான் போகிறேன். யார் ஒருவர் உனக்கான அதிசயத்தை நடத்தப் போகிறாரோ என்று எண்ணி கொள்ளாதே. நானே உன் அருகில் நின்று கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் மனக்கவலையோடு இருக்கின்றாய்? இல்லை என்று நினைத்து விட்டாயோ? என்னை கண்மூடி முழிக்கும் இந்த நொடியை சாயி சாயி என்று அழைத்து பார். உன்னை காத்தருள்வேன். எல்லா செல்வ வளங்களையும் தந்து நீ சீரும் சிறப்புடன் சிறப்புமாக வாழ்வதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். அந்த ஆண்மணியோ இப்பொழுது உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றார். நீயோ யாருமே எனக்கு உதவவில்லையோ என்று நினைத்தாயல்லவா? இதோ அந்த ஆணானவர் இப்பொழுது உனக்கான உதவியை செய்வதற்கு வந்திருக்கின்றார். உன்னை வேண்டுமென்றே சில பேர் வம்பிழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ என்று நினைத்து கொண்டு சில பேர் உன்னை அங்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ ஏன் இப்படியில் ஏற ஆரம்பித்து விட்டாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதில் எண்ணெய் ஊற்றுவதற்கும் தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீ எதையுமே கண்டு கொள்ளாமல் இந்த அப்பன் வகுத்த பாதையில் அமைதியாக சென்று கொண்டு இருக்கும்போது நீ இதற்கும் மனம் கலங்கவே வேண்டாம். மற்றவர்கள் விமர்சிப்பதை காது கொடுத்து இங்கு வாங்கவே வேண்டாம். கற்களை தூக்கி சாக்கடையில் எரிந்துவிட்டால் யார் மீது கண்ணின் மணியே அங்கு தெரிக்கும்? நம் மீது தானே தெரிக்கும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து உன்னோடு நன்மைக்கு நான் இந்த சாய்தேவன் வழிவகுப்பேன் என்ற உறுதியோடும் நீ தெளிவாக்கிக்கொள் உன் மனநிலையை. இந்த சாய்தேவனின் கடைக்கண் பார்வை உன் பக்கம் இருக்கும் போது கவலைகள் உனக்கு எதற்கு நெஞ்சமே? வருவது வரட்டும். இந்த அச்சத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு எனக்கான பாதையை தெளிவுபடுத்த என் அப்பன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்வில் நிகழும் அனைத்துமே இங்கு தற்காலிகமான சிற்றின்பந்தான். அவை அவ்வப்போது வந்து நீர்க்குமிழி போல மறைந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோலத்தான் உன்னை பயமுறுத்தும் சோகங்களும் நிலையில்லாதது. அதுவும் ஒரு நாள் காணாமல் போகத்தான் போகிறது. நிலையானது இல்லை என்பதை மட்டும் நீ நினைத்துக்கொள். எல்லாம் இந்த சாய்தேவன் இருக்கும் போது நீ எதற்குமே மனம் வருந்தாதே. எல்லாம் இழந்த பின்னும் என்னிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில்தான் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். எல்லாம் மாறும். உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ இங்கு கலக்கமடைவதற்கு கால நேரமே வேண்டாம். உனக்கு நல்லதைத்தான் நடக்கப் போகிறது. கற்கண்டு போல உன் வாழ்க்கை நீ நன்றாகத்தான் வாழப் போகிறாய். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ அப்படியே நடந்து விடுமோ என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதையும் மாற்றி கொடுக்கும் திறமை என் சாய்தேவனுக்கு உண்டு. அதை அவர் மாற்றி கொடுப்பதற்கு
ஒரு நொடியே போதுமானது. இனி வரும் நல்ல மாற்றங்களால் என் வாழ்க்கை வளம் பெறத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பிக்கை கொள். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று நீ என்னிடம் அழுது புலம்பித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் உன்னிலை அறிந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் அப்பனானவன் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது. கேட்டது கிடைத்திடும் நல்ல நாளை நீ நெருங்கிவிட்டாய். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வெற்றி படிகளாகத்தான் இனி மாறப்போகிறது. மனதிற்குள் எத்தனை எத்தனை கேள்விகளை வைத்து கொண்டோ நீ என்னிடம் மௌனத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மௌனத்திற்கான பதில் எப்பொழுது அப்பனே கிடைக்கப் போகிறது என்று சொல்லிக் கொள்கிறாய். என் தங்கமே, நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது, என் வார்த்தைகளை கண்களை மூடி கேட்கும் போது என் கண்ணின் மணிக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? இதோ உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான நல்லதையும் நற்செய்தியும் நான் கொண்டு வந்து விட்டேன். உன் துயரத்தை துடைப்பதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும் போது நீ என்னருகில் வந்து என்னை மட்டுமே தியானித்துப்பார். நானே உனக்கு வேண்டியது அனைத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டதை அனைத்தையும் தந்து உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் என்னை நம்பத்தான் போகிறாய். என் நேரமும் என்னை நினைத்து கொண்டு புலம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய். அமைதியாக கடந்து செல். சர்வ நிச்சயமாக எதை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேனோ அதை தருவதற்கான நேர காலத்தை உனக்கு நான் தந்தே தீருவேன். உன் நேரமும் உன் லட்சியத்திலிருந்து போக்கிலிருந்து பின்வாங்கி விடாமல் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் காலத்தை உருவாக்கிக்கொள். அதன் பிறகு வருகின்ற மாற்றத்தை நீ நல்லதாக இருக்கும் என்பதை நினைத்து கொண்டாலே போதும். நீ எடுத்து வைத்த காரியத்தில் நீ உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு செயல்படுத்து. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இதற்காகவும் மனம் கலங்காதே. எப்பொழுதும் தொடர் தோல்விகள் மட்டும்தான் நாம் வாழ்வில் சந்தித்து வருகிறேனோ என்று வருந்தாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல். தொடர் முயற்சி இருந்தால் உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயமாக நடத்தி விடலாம். எந்த நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதே. வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் தாண்டி நமக்கான பாடங்களை கற்றுத்தேரும் நமக்கான முடிவு உறுதியாக இருக்கும் போதுதான் நம்மை நாம் யார் என்று உணர்கிறோம். உன்னையே உனக்கு யாரென்று நிரூபித்தால் மட்டும்தான் உன் தனிமையின் போராட்டம் இங்கு வெற்றி பெறும். என் கண்ணின் மணியை தன்னந்தனியாக இருக்கின்றேனோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம். உன் தனிமைகளுக்கான வெற்றியை கொடுப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். இந்த தனிமையின் போராட்டம் வெற்றி கொள்வதிலும் எவ்வளவு பெரிய பெருமகிழ்ச்சி இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உன் இல்லத்தின் வாசலிலிருந்து நான் வரப்போவதே கிடையாது. ஏனென்றால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் எப்படி உறுதியாக இருக்கின்றாயோ அதே போலத்தான் நான் என் பிள்ளைகள் கொடுத்த சத்தியத்திலிருந்து உறுதியாக நின்று கொண்டு இருக்கின்றேன். நீயே என்னை போயென்று சொன்னாலும் இந்த அப்பனான் அவன் போவதே கிடையாது. நீ என்னை எப்படி அங்கு உண்மை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உண்மையை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்திற்கு இப்பொழுதும் நான் வந்து விட்டேன். விட்டு போன விஷயத்திற்காகவும் விட்டு போன உறவுக்காகவும் நீ அழுது கொண்டு இருந்தால் தோல்விகள் மட்டும்தான் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்துணை நாட்களுக்குத்தான் என்று எண்ணிக்கொள்ளாதே. எத்துணை நாட்கள் ஆனாலும் உன் சோகமும் சோதனையும் உன்னை பின்தொடர்கிறதோ என்று நினைக்காதே. அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையின் நலனை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்துகிறாய்? அனுதினமும் என்னை வழிபடும் என் பிள்ளைகளுக்கு இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் வாய்ப்பை தான் தரப்போகிறேன். உன்னை முழுவதுமாக உன் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி தீர்க்கமாக நம்பி வந்து இருக்கும் என் தங்கமே, என்னை எப்பொழுது அங்கு அதிசயத்தை நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டாய். இதோ அதிசயத்தின் பாதையை மிதித்து விட்டாய். இனி நீ போகும் இடமெல்லாம் வசந்த காலமாகத்தான் இருக்க போகிறது. நீ செய்கின்ற காரியத்தில் எல்லாம் தடைகளை அகற்றிவிட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன்.
உன் வாழ்க்கையை செதுக்கத்தான் போகிறேன். உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது என்னை தினமும் வழிபட்டு கொண்டே இரு. நன்றியை மட்டும் செலுத்தி கொண்டே இரு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். என் வாழ்க்கையின் சூழலே இதுதானோ என்று சில விஷயத்தை நினைத்து வருத்தப்படாதே. இதையும் இந்த நொடி மாற்றியமைத்து என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.